ஏட்டி சத்யா மோனி எந்திரிங்கட்டி. ஸ்கூல் லீவ் விட்டா போதும். மணி 10 மணி ஆனாலும் தெரியாது, 12 மணி ஆனாலும் தெரியாது. அப்படி தூங்குவாளுங்க. ஏட்டி ஏட்டி சத்யா மோனி இப்போ எந்திரிக்கவே இல்லையா? அவ்வளோதான், கம்பை எடுத்தேன், 4 விரட்டி விட்டுருவேன். ஏட்டி எந்திரிடி. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஸ்கூல் லீவ்னா கூட தூங்க விட மாட்டியா? ஸ்கூல் அப்போ டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? சும்மா வந்து எழுப்பிட்டு இருக்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிப்போம். என்னட்டி அம்மையை எகுத்து பேசிட்டு இருக்க? ஒரு அடி விட்டாதான் இல்லை. எந்திரடி. எம்மா நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கோம். நீ போமா, நாங்க தூங்கி எழுந்து அப்புறமா சாப்பிட்டு போ. எம்மா எதுக்கம்மா என்ன மட்டும் அடிக்கிற? அவளு தானே தூங்கிட்டு இருக்கா, எதுக்கு என்ன மட்டும் அடிக்கிற? ஐயோ போச்சு, அம்மா அக்கால் அடிச்சுட்டாளா? நம்ம எந்திரிச்சிருவோம். இல்லையா நமக்கும் காலங்காத்தாலே அடி விழுவும். இல்லை இன்னைக்கு நாளே ஓடாது. எம்மா நான் எந்திரிச்சிட்டேன், நான் போய் பல்லு விளக்கிட்டு வந்துடுறேன். எட்டி நில்லட்டி, உனக்கு 2 அடி விட்டாதான் நீ அடங்கும். நில்லட்டி. அப்படியே கேட்காத மாதிரி ஓடிடுவோம். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளையும் பிச்சு எடுத்துருவா. ஏய் நில்லட்டி, என் மோனி நில்லுன்னு. அவ எப்படி இப்ப எந்திரிச்சு ஓடுறா? ஒரு அடி விட்டோனே எந்திரி. நான் இவ்வளவு அடி விட்டு நீ படுத்திருக்கானா என்ன தைரியம் உனக்கு? இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? சூடு அடுப்புல காய வச்சுட்டு வந்து இழுத்து விட்டுருவேன். எந்திரி. ஏச்சிட்ட போதுமா? அவளு தானே என் கூட சேர்ந்து தூங்கினா. அவ போனவனே விட்டுட்டு அவளையே நீ அடிச்சிருக்க வேண்டியதானே? அப்ப என் மேல உனக்கு பாசம் இல்ல? அவ தானே உனக்கு குழந்தை. எனக்கு குப்பையில இருந்தானே எடுத்துட்டு வந்தேன். அதனால தானே இப்படி பண்ற நீ. ஏட்டி கோவம் மேல கோவம் ஏத்தாதீங்க. மரியாதையா பல்லு விளக்கிட்டு வந்து இட்லி சுட்டு வச்சிருக்கேன். ஆளுக்கு 2 வச்சு தின்னுட்டு வீட்டுல செவனேன்னு ஹோம்ஒர்க் இருந்தா எழுதுங்க, படிங்க, அந்த வேலையை பாருங்க. சும்மா எங்க சத்தம் போட்டுட்டு வரலாம் வச்சுக்காதீங்க. ஸ்கூல் லீவ் விட்டா இதே பொழப்புதான். உங்கள்கிட்ட சமாளிக்க முடியல என்னால. கன்றாவி சி, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் தான் அடிப்பா. பாப்பா எவன் தான் அந்த ஸ்கூல்ல லீவ் விடுறானோ. இந்த 2 நாளுமே ஸ்கூல்ல வச்சு தொலைச்சிருக்க மாட்டானுங்க. ஸ்கூல் வச்சு தொலைச்சிருந்தா நமக்கு இம்சை இல்லாம இருக்கும். டெய்லி சோற பங்கி கொடுத்தோமா, ஸ்கூலுக்கு அனுப்பினோமா, சாயந்தரம் வராதுகளா, படிக்கிறார்களா, எழுதுறாங்களா, தூங்குறாங்களான்னு இருக்கணும். அதை விட்டு 2 நாள் ஸ்கூல் லீவு, ஏதாவது பண்டிகை வந்தா லீவ் விட்டுறானுங்க. காருமா ராணிக்கா சொல்லிச்சு பொண்ணு, காலையில வந்திருக்க சொல்லு. ஏங்கா வயசுல ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? வீட்டுல சண்டையா? இல்ல சின்ன பொண்ணு, இவளுக்கு லீவ் விட்டா எந்திரிக்கவே மாட்டாங்க. மணி எத்தனை 10 ஆகுது, இன்னமும் தூங்கிட்டு இருக்காளுக்கு. 2 பேருக்கு 2 அடியை விட்டு எழுப்பி விட்டுருக்கேன். இம்சையா இருக்கு சின்ன பொண்ணு எனக்கு. எக்கா லீவ் தானக்கா, தூங்கிட்டு விடுங்க. லீவ் அப்பயும் உங்களுக்கு சீக்கிரமா இருக்கணுமா? 7 நாள் இருக்கு வாரத்துல, 5 நாள் ஸ்கூல் போறாளுங்க. 2 நாள் தானே தூங்கிட்டு போட்டுமே, அதுக்கு ஏங்கா போட்டு அடிக்கிறீங்க? தூங்கலாம் சின்ன பொண்ணு, தூங்க வேணாம்னு சொல்ல, ஒரு அளவுதான். இப்ப மணி 10 ஆகுது. ஏன் ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டு மதியமா தூங்கினாலும் தூங்கட்டுமே. வேணா நான் சொல்றேன். காலைல சோறு திங்காது கிடையாது, மதியம் தான் திம்பாளுங்க. அப்ப காலை செஞ்சு வச்சது எல்லாம் வேஸ்ட். இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல சின்ன பொண்ணு. சரி விடுங்கக்கா, பாத்துக்கலாம். அவளுக்கு அப்படிதானே, விடுங்க. நீ என்ன சின்ன பொண்ணு காலையில வந்திருக்க? எக்கா எங்க மாமியார் கல்வி வீட்டுல இருக்குக்கா, என்னால முடியலக்கா அது சமாளிக்க. ஓடி வந்துட்டக்கா. என் பின்னாடியே வந்த வர்க்கீஸ் வந்தானா இல்லையான்னு தெரியல. இது சின்ன பொண்ணு. என்ன வேணுங்க உங்களுக்கு? எதுக்கே பின்னாடியே வரீங்க? ஏட்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? அங்க வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேன்ற, நீ பாட்டுல சண்டை போட்டு வந்துட்ட. நடுவுல கடந்து நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். வாட்டி வீட்டுக்கு முதல்ல நீ. நான் எதுக்கு வரணும்? உங்க அம்மா எல்லா வேலையும் சொல்லுவா, நான் தான் செய்யணுமா எல்லாத்தையும்? என்னெல்லாம் செய்ய முடியாது. இனிமேல் அந்த குடும்பத்துல என்னால குப்பை போட முடியாது. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு இருக்க? வர்க்கீஸ் கிட்ட அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அந்த அம்மா வேலை சொல்றதுக்கு. அமைதியா 2 பேரும் சண்டை போடாதீங்க. என்ன வர்க்கீஸ் பிரச்சனை? என்ன சொல்லு. எக்கா காலையில இவ 9 மணிக்கு எந்திரிக்கிறாக்கா. எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும். எங்க அம்மா எப்படிக்கா வயசான காலத்துல பாத்துக்கும்? ஏன் இவளுக்கு சமைக்கதான் தெரியல. ஏன் கூட மாட இந்த தக்காளி வெட்டி கொடுக்கறது, வெங்காயம் வெட்டி கொடுக்குறது, இதாவது பண்ணல இல்ல. எந்த வேலையும் பண்ண மாட்டேன்றா, வீடு கூட மாட்டேன்றா, பாத்திரம் வைக்க மாட்டேன்றா. 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா என்னை திட்டுது. உங்க அம்மா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தானே மதியம் எல்லா வேலையும் செய்யறேன். என்னமோ எல்லாம் உங்க அம்மா இழுத்து போட்டு செய்யற மாதிரி பேசுறீங்க. சின்ன பொண்ணு இங்க பாரு, அமைதியாரு. நீ பண்றது தப்பு. 9 மணிக்கு எந்திரிக்கிறீ, என்ன பழக்காது உனக்கு? என்ன பண்ற? ஒழுங்கா நீ காலைல 7 மணிக்காவது எந்திரிச்சிட்டு உன் மாமியார் கூட மாட உதவி பண்ணு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருந்துக்கிற? அவனும் என்ன பண்ணுவான் பாவம்? 2 பேரும் மாடிக்க முடிக்கிறான். அம்மாவா பொண்டாட்டியானு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? அதான் பாருங்கக்கா, சொன்ன கேட்கவே மாட்டேன்றா. வீட போற பாருங்க. காலையில மணி எத்தனை, இப்பயே வந்துட்டா. இன்னும் ஒரு வேலை செய்யல, சோறு திங்கல, எதுவுமே பண்ணல. இப்பவே இப்படி. இன்னும் குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா எப்படிக்கா பண்றது? சரி விடு வர்க்கீஸ், அவதான் சின்ன பிள்ளை. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போ அவளை கூட்டிக்கிட்டு. நான் வரேன் அப்புறமா உங்க வீட்டுக்கு. சின்ன பொண்ணு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். போ அவர் கூட. அப்பா இன்னைக்கு லீவா என்ன கர்மோ தெரியல. காலையில ஆனா எல்லா வீட்லயும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மனசை காலங்காத்தால எங்க தான் போனானோ தெரியல. ஆளையும் காணோம், ஒன்னையும் காணோம். இன்னைக்கு வேற லீவு நாள், குடிச்சிட்டு வேற வீட்டுக்கு வரானா என்னன்னு தெரியல. கருமோ லீவ் விட்டாலே இதே ஒரு பிரச்சனை தான். எம்மா இன்னைக்கு லீவு தான் அம்மா. நான் போய் விளையாட போறேன். பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, நான் கனியை கூட்டிட்டு விளையாட போறேன். சாப்பிட்டி அடி முதல்ல நீ. காலை மணி எத்தனை? போய் சாப்பிடு போ. கனியை கொட்டி விளையாட போறாங்க. போ சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போ. எம்மா நான் சாப்பிட்டேம்மா, இப்பதான் சாப்பிட்டேன் இட்லி. நான் சாயந்தரமா குளிச்சுக்கிறேம்மா. திரும்ப விளையாடிட்டு வந்து குளிச்ச மேல மண் ஆயிடுமா. அதனால விளையாடிட்டு வந்து குளிக்கிறேம்மா. சரிட்டி, இந்த பேக்கையாவது கழட்டி வச்சுட்டு போ. எப்ப பார்த்தாலும் இந்த பேக்கை போட்டுட்டே சுத்திட்டு கிடப்பா. எம்மா பேக்கு கழட்டி வச்சா படிப்பு ஏறாதுமா. பின்னாடி தோல்லையே மாட்டிட்டு இருந்தா படிப்பு ஏறும். இல்லைன்னா ஒரு பாடு பழிச்சு கிழிச்சிடுவா. போய் விளையாட போ. கனி வீட்டு தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்கே இங்கேயும் போனேன் கையை காலை முடிச்சு விடுவேன். சரியா? ஒழுங்கா கனி வீட்டில் இருக்கியா? கனி வீட்டோட இருக்கணும். அங்கே மட்டும் தான் விளையாடணும். அங்கே போய் பசங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இந்த மாதிரி இருந்த அவ்வளோதான் உனக்கு. சரிம்மா. இவன் வேற எங்கே போனான்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். சி, எங்கே தான் போகிறது இல்லை. ராணியை வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்த அக்கா கூட வேற சண்டை. அங்கேயும் போக முடியாது. நமக்கு என்ன ரோசமாக இருக்குது, போவோம் அங்கே. அப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சு.
நீ இவர் வேற இவர் வேற எந்திரிச்சு அவர் காப்பி போட்டு வேற கொடுக்கணும். இந்த கனி என்ன பண்றாளோ தெரியல. கனி கனி என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். சாப்பிட்டியாமக்கா? சரி சரி, சாப்பிட சொல்ல தான் கூப்பிட்டேன். சரி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா இல்லை எழுதணுமா? எழுதுற மாதிரி இருந்தால் இப்பயே எழுதிடு. இல்லை திங்கக்கிழமை வந்துட்டு நான் எழுதலைன்னா வச்சு குத்தி விடுவோம் கொம்மட்டிலே. ஒழுங்கா எழுதுறதா இருந்தால் இப்பயே எழுதிடு. எம்மா நான் நேத்தே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேம்மா. இன்னும் ரைம்ஸ் மட்டும் படிக்கணும். அதை நான் நாளான்னைக்கு படிச்சுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை படிச்சுன்னா போடுமா எனக்கு. சரி சரிம்மாக்கா. நீ கனி வா, நம்ம போய் விளையாட போவோம். சரி சியானா, வரேன். நான் போய் விளையாட போயிட்டு வரேன். சரிம்மா கனி, பார்த்து விளையாடணும். பசங்களுக்குள்ள சேர்ந்துட்டு விளையாடக்கூடாது. நீ 2 பேரும் இந்த வெளியே இந்த தாவாரத்தில் விளையாடுங்க, சரியா? வெளியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. சரி தே, நாங்க இங்க முன்னாடியே விளையாடுறோம், வெளியில போக மாட்டோம். உங்க அம்மா என்ன பண்றா சியானா? எந்திரிச்சிட்டாங்களா? எந்திரிச்சாங்க தே, எந்திரிச்சு சமைச்சு முடிச்சிட்டாங்க. நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். சரி கனி கூட விளையாடலாமே, லீவ் தானே இன்னைக்கு, அதனால வந்தேன் தே. சரி சரி மக்கா, சரி போய் விளையாடுங்க பார்த்து 2 பேரும். பா செம்ம தூக்கம் இன்னைக்கு. இந்த மாதிரி தூக்கத்தை வாழ்க்கையிலே தூங்குனதுலப்பா சாமி. செம்ம டயர்டு உடம்பு. ஏங்க எந்திரிச்சிட்டிங்களா? நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்ல உமா, காஃபி இல்ல வேணாம் எனக்கு. பசங்க வெளியே கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல. சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வை உமா, நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, உங்களுக்கு லீவ் விட்டா போதும் பசங்க கூட விளையாடுறேன் கிரிக்கெட் விளையாடுறேன்னு போயிடுறது. வீட்டை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்லை. வீட்டில் ஒரு பொருள் இல்லை, எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்லை. காசு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? இங்கேருந்து நான் பஸ்ஸை பிடிச்சி போகணுமா? நீங்கள் தான் பைக் வச்சுருக்கீங்களே, இன்னைக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடுவீங்க? உமா எந்திரிச்சோன்னே என்கிட்ட சும்மா கத்திட்டு இருக்க வேலை வச்சுக்காது. வேலை நம்ம அதை மட்டும் பாரு, நான் சாயந்தரமா வந்து வாங்கி கொடுப்பேன் எல்லாம். சி, ஒரு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. ஒரு நாள் லீவ்னா மனசை வெளியே அங்கேயும் இங்கேயும் போக முடியல. எப்பவுமே இந்த வீட்லயே இருக்கணும். அப்படியே பேசிட்டே நைஸா போயிடுவான் கல்ல. நான் ஒன்னும் வரல உங்க வீட்டுக்குள்ள, நீங்களே போங்க. சின்ன பொண்ணு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காது. சின்ன பொண்ணு போற வரவங்கள நம்மளே தான் பார்ப்பாங்க. உள்ள வா. ஏங்க மரியாதையா போயிடுங்க. இருக்கிற கோவத்துல நான் ஏதாவது பண்ணிட போறேன். சின்ன பொண்ணு, இது என்ன பழக்கம்? ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்க. எல்லாரும் பாரு உன்னைய தான் பாக்குறாங்க. என்ன சின்ன பொண்ணு, இதே வீட்டுக்குள்ள போ. எக்க இங்க பாருங்கக்கா, எதுக்கு எடுத்தாலும் என்னையே தான் திட்டிட்டு இருக்காங்க. என்ன வர்க்கீசி இதெல்லாம்? இப்படியா ரோட்ல நின்று சண்டை போடுவாங்க? உள்ள கூட்டிட்டு போ. எக்கா நான் எவ்வளவு சொன்னாலும் இவ உள்ளேயே வரமாட்டேன்றா. உள்ள எங்க அம்மா இருக்காங்க, வா தண்ணி கொடுத்துன போலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காக்கா. எப்படிக்கா வயசான அம்மா விட்டுட்டு என்னால வர முடியும்? இவள்கிட்டயே சமாளிக்க முடியாம, அவங்க கிட்டயே சமாளிக்க முடியாம நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேன்க்கா நானு. சின்ன பொண்ணு, என்னம்மா இது? இப்பெல்லாம் பேசக்கூடாதும்மா. எப்பயும் அம்மாவை பிரிக்கணும்னு நினைக்க கூடாது. பின்னாடி உனக்கு ஒரு குழந்தை பிறந்து உன் குழந்தை அப்படி நினைச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்? இதெல்லாம் தப்புமா சின்ன பொண்ணு. அவதாக்கா என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. சின்ன பொண்ணு அல்லாத சின்ன பொண்ணு, நான் உன்னை குறை சொல்லல. உன்னை என்ன வேலையா செய்ய சொல்றேன், வந்து வீட்லயாவது இருந்தானே சொல்றேன். எங்க அம்மா கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நீ போ சின்ன பொண்ணு. உன்னை அவ திட்டிக்கிட்டே இருக்கா சின்ன பொண்ணு. என்னல வெளியே ஒரே சவுண்டா இருக்கு? இல்ல வெளியே என்ன சண்டை போட்டு இருக்கீங்களா? உடனே இப்படி பாவமா மூஞ்சி வச்சுக்கு. இவளை எந்த நேரத்துல நான் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணனோ தெரியல. அப்பையில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருது. சி, பொண்ணா இவ எப்படி வளர்த்துருக்காங்க பாரு வீட்டுல. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, அவ அழுவுறா. எக்கா என்னக்கா இது? வந்த மருமகளை இப்படியாக்கா சொல்லுவாங்க? தெரியலன்னா சொல்லி கொடுங்கக்கா. இப்படியா பேசுவாங்க? பாவுள்ள அவ. லட்சுமி, உனக்கு ஒன்றும் தெரியாது லட்சுமி. பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது. வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஆக்கி வச்சா நல்லா 3 நேரம் மூக்க பிடிக்க கொட்டிப்பா. பாத்திரம் வளர்க்க கிடையாது, துணிவது கிடையாது. நான் இங்கே ஒரு இருக்கிறேன்னா எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன். போன இதெல்லாம் பாரு எப்படி எகுத்து பேசிட்டு இருப்பான்னு. இன்னைக்கு என்னமோ எல்லாரும் இருக்கனால நான் வில்லி மாதிரி காமிக்கிறேன்னா அப்பாவியா மூஞ்சி வச்சிட்டு இருக்கா. எக்கா விடுங்கக்கா, ரோட்ல என்ன இப்படி சத்தம் போடாதீங்க. போற ஒரு ஆள்ல நம்மளே தான் பார்க்கும். சின்ன பொண்ணு நீ அழுவாத, உள்ள போ. உள்ள போய் பேசிக்கலாம், உள்ள போங்க. எக்கா இவங்க எப்படிலாம் சொல்றாங்க பாருக்கா. நான் வந்தது அந்த வீட்டு விலகாம போச்சு, என்ன எங்க இருந்து கொண்டு வந்து இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பாரு, இவ வாயை முடிக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு எனக்காக. அப்ப நான் முக்கியம் இல்ல, அவங்க அம்மா தானக்கா முக்கியம். சின்ன பொண்ணு விடுமா, ஏமா இப்படி பண்ற? ஒன்னும் இல்ல, அழுகாத. எம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க? அவ எனக்கு அப்படி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களால சாப்பாடு செஞ்சு முடியலையா, செய்யாதீங்க. சமைச்சு முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம்மா. சும்மா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எப்பவும் பேசாதீங்க. என்னல பொண்டாட்டிக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? அப்ப என்னை பார்த்தா அப்படி இல்லையா? இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து சீராக்கி வச்சிருக்கேன். உனக்கு அப்ப அவ முக்கியமா போயிட்டாளா? அப்ப நான் இனிமே தங்கச்சி வீட்டுக்கு போறல. இனிமே உன் கூட எப்பவும் இருக்க மாட்டேன். எம்மா புரிஞ்சுக்கம்மா, ஏம்மா இப்படி பண்ற? ஐயோ என்னால முடியலம்மா உங்ககிட்ட எல்லாம்.
லட்சுமி நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன். இனிமே இவனாச்சு இவளாச்சு இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் இனி எனக்கு ஃபோன் பண்ணாத. இனிமே இவங்களே இவங்களோட வாழ்க்கையை பாத்துக்கிட்டோம். எக்கா இப்படி ஒரு சின்ன பிரச்சனைக்கு இப்படி சொல்லாதீங்கக்கா, கம்முன்னு உள்ள போங்கக்கா. இல்ல லட்சுமி, இவன் இப்பயே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றான். பின்னாடி ஏதாவதுன்னா என்னை தான் இது பண்ணுவான். நான் கிளம்புறேன்டா. எம்மா நில்லுமா எம்மா. சோப்பா சரி விடு வர்க்கீஸ், உங்க அம்மா என்ன 2-3 நாள் கோவம் தெரிஞ்சு வருவா. நீ சின்ன பொண்ணை உள்ள கூட்டிட்டு போ, பாவம் பாரு அவ அழுவுறா. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுல வர்க்கீஸ், மனசு உடஞ்சு போகுமா போகாதா? இவ வந்த தத்திரி இதெல்லாம் என்ன வார்த்தை? நீ அவளை கூட்டு உள்ள போ. சரி லட்சுமிக்கா, சின்ன பொண்ணு வா உள்ள போலாம். இல்ல நான் ராணி அக்கா வீட்டுக்கு போறேன். சின்ன பொண்ணு சொல்றது கேளு, நீ உள்ள போ. அப்பதான் உன் மாமியார் இல்ல உள்ள போ. நீ சரி லட்சுமி அக்கா. வர்க்கீஸே நீ போ, நீ போய் அவளை பாத்துக்க. சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இப்பதான் உங்க அம்மா போயிட்டாங்கல்ல, வருவாங்கன்னு ஒரு 2-3 நாள் வருவாங்க. அப்படி வரலனா நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ போய் அவளை பாத்துக்க. பெரிய மாமியார் ஆயிட்டா கொம்புன்னு நினைச்சுக்குவாளுக போல. எப்படி பேசுறா பாரு கருமோ. இப்பெல்லாமா வார்த்தை விடுவாளுக. என்ன டீ 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? எங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? எம்மா இன்னைக்கு லீவ் தானம்மா, நாங்க போய் வெளியே கொஞ்ச நேரம் விளையாண்டு வரோமா. சரி போங்க போங்க. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிட்டுட்டு விளையாட்டு போங்க. போயிட்டு 1 மணி நேரத்துல திரும்ப வரீங்க. எம்மா நாங்க பூமாரி வீட்டுக்கு தான் போறோம். நாங்க பூமாரி வீட்டுல போய் விளையாண்டு வரோம். ராணிக்கா பாலட்சுமி இப்பதான் இவளுக்கு பூமாரி வீட்டுக்கு போறேன், போய் விளையாண்டு வரங்க நாளுங்க. அதான் அனுப்பலான்னு இருந்தேன். சரி வாங்க மக்களே போவோம். நான் சும்மா ராணிக்கா பார்க்கலாம் தான் வந்தேன். சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன். ராணியக்கா சின்ன பொண்ணு வாசல்ல ஒரு சண்டைக்கா. அவங்க மாமியார் சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு பேசுது. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கோச்சிட்டு போயிடுச்சுக்கா. நான் இப்பதான் சமாதானப்படுத்தி வர்க்கீஸையும் சின்ன பொண்ணையும் உள்ள அனுப்பிச்சு விட்டேன். என்ன லட்சுமி இதே வேலைதான். இப்பதான் வந்து இங்க 2 பேரும் சண்டை போட்டு நின்னாங்க. இப்பதான் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டேன். மாமியார் என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ கொஞ்சம் ஓவர் தான். அவ ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. போட்டோம் நானே சொல்றேன் அவளை தனி கொடுத்துறேன் போக சொல்லி. பா அவ தொல்லை தாங்க முடியாது. ஆமாக்கா கொஞ்சம் ஓவரா தான்க்கா பண்றா. என்ன பொம்பளை அவ. சரிக்கா நான் போறேன். பூமாரி வேற தனியா இருப்பான். அந்த வழியா வந்தேன், அப்படியே சொல்லிட்டு தான் வந்தேன். உங்களால முடிஞ்ச போய் சின்ன பொண்ணு பாருங்க. போய் அழுதுகிட்டே கிடந்தா. வா மக்களே நம்ம போவோம். சரிங்க தே. எட்டி பார்த்து பத்திரமா விளையாண்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க சரியா? சரிம்மா. ஹாய் மக்கா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்டான வீடியோ நிறைய வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி வீடியோ போடலான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ மக்கா.